இப்போது நம்ம அப்பய தீட்சிதருடைய கூலியானந்தத்தை பற்றி பார்த்துன்னு வந்தோம். கூலியானந்தத்தை பற்றி சொல்கிற போதே என்ன சொன்னோம் அப்படின்னா, சந்திராலோகத்தை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி அவர் தன்னுடைய ஸ்லோகங்கள்லாம் போட்டார் அப்படின்னு சொல்கிறோம். சந்திராலோகத்தையே படிக்கிற போதே ரொம்ப ஈஸியாக பல விஷயங்கள் புரிகிற மாதிரி இருக்குது. அதனால் முதல்ல சந்திராலோகத்தையே நம்ம என்ன அலங்காரங்கள்லாம் இருக்குது, அந்த அலங்காரங்கள்லாம் எவ்வளோ ஈஸியாக அவர் சொல்கிறார் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துன்றது பெஸ்ட்டு. இப்போ உபமானங்கிற அலங்காரத்தை, உப்புமா அலங்காரங்கிறத நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். உப்புமா அலங்காரத்தில் என்ன வேணும்னா, உப்புமானம், உப்புமேயம், சாதாரண தர்மம், உபமா வாசக சப்தம்னு 4 இருக்கணும்னு சொன்னோம். ஒரு உபமை வேணும்னா உபமா அப்படின்னு சொன்னாலே என்ன அப்படின்னா, உபமேயம் உபமானம்ங்கிறத ரெண்டாவது நல்லா புரிஞ்சுக்கணும். உபமானம் அப்படிங்கிறது எது அப்படின்னா, வெளியிலேருந்து ஏதோ ஒரு சப்ஜெக்டை நம்ம கம்பேரிசனுக்கு கொண்டு வரதுக்கு பேர் உபமானம்னு பேர். உதாரணமாக இப்போ வந்து சந்திர இவ முகம் அப்படின்னு சொன்னோம்னா, சந்திரங்கிறது வெளியிலேருந்து கொண்டு வரோம், முகத்துக்கு கம்பேரிசன் கொண்டு வரோம். அப்போது சந்திரங்கிறது வெளியிலேருந்து கொண்டு வரதுனால அது உபமானம். எதோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, முகம்ங்கிறதோட கம்பேர் பண்ணுறோம், அதனால் அது உபமேயம்னு பேர். சாதாரண தர்மம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ முகமும் ரவுண்டாக இருக்குது, ஒரு ஷேப்பு, அதே மாதிரி சந்திரனும் ஷேப்பாக ரவுண்டாக இருக்குது, இவன் முகமும் பளிச்சுன்னு இருக்குது, அவன் முகமும் பளிச்சுன்னு இருக்குது அப்படின்னு இந்த ஒரு ஒப்புமை கொடுக்கறதுக்கான தர்மங்கள்லாம் எது இருக்கோ, தர்மம்னு எது சொல்கிறோம்னா அதுக்கான ஃபீச்சர்ஸ்லாம் எது இருக்கோ அதெல்லாம் சாதாரண தர்மம்னு சொல்கிறோம். அப்புறம் இதை இண்டிகேட் பண்ணுறதுக்கு ஒரு வேர்டு வேணும் நமக்கு. இது அதை போலன்னு சொல்கிறது, அதுதான் உபமா வாச்சக சப்தம்னு சொல்கிறோம். இவ அப்படின்னு சொல்லுவோம். உபமா வாச்சக சப்தத்தில் சொல்லுவோம் இவன்னு சொல்லுவோம், யதான்னு சொல்லுவோம், எதை போல யதா அப்படிம்போம். பத்து, அது பத்துங்கிறதும் சம்ஸ்கிருதத்தில் அதை போல அப்படின்னு அர்த்தம். இப்போ இது வந்து சந்திரவத் முகம்னு சொன்னாலும் சரி, யதா சந்திரஹா ததா பவத்யாக முகம் அப்படின்னு சொன்னாலும் சரி. ஸோ இதெல்லாம் வந்து வார்த்தைகள் மூலிமா இந்த இவ சப்தத்தினுடைய, அதாவது இவங்கிறது என்னென்னா இதை போலங்கிற சப்தத்தை கொடுக்கக்கூடியது. அதில் நம்ம முன்னாடியே சொன்னோம் 32 வெரைட்டி இருக்குங்கிறது. அந்த 32 வெரைட்டியும் கொண்டு போகிறதுக்கு பதிலாக ஒவ்வொரு அலங்காரங்களை முதல்ல பார்த்துட்டோம். அதுக்கடுத்து எல்லா அலங்காரமுமே நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், உப்புமா அலங்காரத்தை பேஸ் பண்ணி தான் அமையுது. உப்புமானம் உப்புமையும் ரெண்டும் வச்சுட்டு தான் எல்லாமே அமையும். இப்போது ரூபக அலங்காரம்னு ஒன்று பார்ப்போம். அது ஜெயதேவனுடைய வழியில் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்படின்னா, எத்திர உபமான சித்திரேன சர்வதாபி உபரஜ்யத்தே உபமேயபயி விக்திஹி தத்திர ரூபகம் விஷயத்தே அப்படின்னா என்ன சொன்னான்னா, எத்திர உபமான சித்திரேன அப்படின்னா, உபமான சித்திர சர்வதாபி உபரஜ்யத்தை உபமேயமயி வித்தி. பித்தினாக்கா ஒரு வால், செவுரு தான் உபமேயம்னு வச்சுப்போம். வச்சுருந்தா அதில் உபமானங்கிற சித்திரத்தை வரையணும். உபமான சித்திரேன சர்வதாபி உபரஜ்யத்தே. அப்போது உபமேயமையாக இருக்குது பித்தி, அதுக்கு மேலே உபமானத்தை வச்சுட்டு நம்ம வரைஞ்சிடுறோம். இப்போ என்னாச்சு, அப்படி எங்கேயாவது எக்ஸ்பிரஷன்ஸ் இதுனா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு வந்து ரூபகம்னு பேர். இதில் வந்து எப்போதுமே நான் சொல்லியிருக்கேன், முதல் சென்டென்ஸ் எப்போதுமே இந்த அலங்காரங்களை கொடுக்கக்கூடியதில் சந்திராலோகமாக இருக்கட்டும் இல்லை கோலியானந்தமாக இருக்கட்டும், அதில் முதல் லைன் எப்போதுமே டெஃபினேஷன், ரெண்டாவது லைன் வந்து இல்லஸ்ட்ரேஷன். இப்போ இந்த ரூபக அலங்காரத்தில் இவன் ஜெயதேவன் என்ன சொல்லிட்டான், உப்புமேயமயி பித்திகி தத்திர ரூபகம் விஷயத்தே அப்படின்ட்டான். அது செகண்ட் லைனாகவே. அப்போ அதுவே உப்புமேயம்தான், உப்புமேயங்கிறது செவுரு, அதுக்கு மேலே உபமானங்கிறது போட்டுறோம். இப்போ இதுலேருந்து என்ன அப்படி போட்டால் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், உபமானம் நல்லா தெரியும், செவுரு தெரியாது. செவுரில் ஒரு படத்தை வரைஞ்சிட்டோம்னா இது என்ன படம்னு கேட்டால் படம் தான் தெரியுமே ஒழிய, பட் படங்கிறது அந்த செவுரு இல்லாமல் இல்லை. உபமேயம் இருந்துருக்கு, அதுக்கு மேலே உபமானம் பண்ணிட்டோம், ஆனால் உபமானம் தான் தெரியுது அப்படிங்கிற லெவல் இருந்துன்னா, அதாவது சந்திர இவ முகம் அப்படின்னு சொன்னோம்னா அது உப்புமா, சந்திரமுகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது உப்புமேயம். இது நம்ம தமிழில் வந்து உருவப்படுத்துதல்னு சொல்லுவோம். ரூபகம்ங்கிறது உருவகமாக சொல்லுதல் அப்படிங்கிறதுல வந்து நம்ம சொல்கிறோம். அதனால் இப்போ அந்த
எக்ஸாம்பிள் என்ன எடுத்துன்னா, எத்தனை உபமான சித்திரேன சர்வதாபி சித்திரத்தினால வரைஞ்சிடுறோம். அப்போது உப்புமேயமயி பித்தி, உப்புமேயமாக இருக்கிறது பித்தி, உபமானமாக இருக்கிறது எது அப்படின்னா வர்ணம், அந்த படம் சித்திரம். ஸோ சித்திரம் தெரிஞ்சாலும் பித்தி தெரியாட்டாலும் ரெண்டும் இருக்குங்க. உப்புமேயும் இருக்குது, உப்புமானமும் இருக்குது. இருந்தால் கூட வெளியில் ரொம்ப ப்ரொட்ரூடிங்காக தெரியக்கூடியது எது அப்படின்னு சொன்னால் உபமேயம்தான், அது உபமானம் தான். அப்படி இருந்ததுன்னா அதுதான் நான் உருவகப்படுத்தல், உருவமாக சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கு மறுபடியும் நான் அழுத்தி சொன்னேன். சந்திரமுகம் அப்படின்னு சொன்னால் உருவகம், சந்திர இவ முகம்னு சொன்னால் ஓமை அப்படின்னு. அடுத்து பரிணாம அலங்காரம்னு ஒரு அலங்காரம். பரிணாமோ அணையோர் எஸ்மின்னு அபேத பரியவசியத்தி. உப்புமானம் உப்புமேயம் அபேத பரியவசியத்தின்னா அபேதமே கிடையாது. உப்புமானம் எது உப்புமேயம் எதுன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. அதுமாரி இருந்ததுன்னா எந்த இடத்துல எந்த எக்ஸ்பிரஷன் அதுமாரி எது உப்புமானம் எது உப்புமேயம் ரெண்டுமே ஒன்று மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு வந்துன்னா அந்த இடத்துல பரிணாம அலங்காரம்னு பேர். அதுக்கு உதாரணம் கொடுத்தார். காந்தேன பிருஷ்டா ரகசி மௌனமே உத்தரம் ததவு. காந்தன் காந்தாங்கிறது யாரு அப்படின்னா ஒரு லவர். அவன் வந்து கேட்குறான், ஏதோ ரகசியமாக ஏதோ ஒரு கேட்குறான். கேட்ட உடனே அதுக்கு என்ன பதில் சொன்னாவான்னா மௌனமேவ உத்தரம் ததவு. மௌனம்ங்கிறது வந்து உத்தரமாகாது, அதாவது பதிலாக ஆகாது. மௌனத்தை பதிலாக கொடுத்தார். அப்போது இப்போ இதில் வந்து எது அப்படின்னா இதில் எது உப்புமானம் உப்புமையுமே எதுவுமே புரியல நமக்கு. ஆனால் ததவு அப்படின்னா கொடுத்தார் அப்படின்னா கொடுத்தாருங்கிறத வச்சுட்டு நம்ம என்ன சொல்கிறோம், மௌனத்தை உத்தரமாக கொடுத்தார், பதிலாக கொடுத்தார். அப்படி இதை மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்து அது பரிணாம அலங்காரம்னு பேர். அடுத்து உல்லேக அலங்காரம்னு ஒரு அலங்காரம். அது என்ன உல்லேக அலங்காரம்னா உல்லிக்கியதேதி உல்லேக்காக கொஞ்சம் ஒன்று ஹைலைட் பண்ணுறது. ஜென்ரல் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா உல்லிக்கியதே அப்படின்னா என்ன ஃபேன்சி பண்ணுறது. இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் இங்கிலீஷில் பொயட்டிக் ஃபேன்சிங்கிறோம். அதுதான் உல்லேக அலங்காரம். என்ன பகுபிகி பகுதா உல்லேகாது ஏகசிய உல்லேகிதா மதா. இல்லை, அதாவது உல்லேக அலங்காரத்தில் வந்து பொயட்டிக் ஃபேன்சி சொல்ல முடியாது, உத்ரேஷியை தான் பொயட்டிக் ஃபேன்சி சொல்லணும். உல்லேகங்கிறது ஒரு ஒரே பொருள், ஒரு ஆப்ஜெக்ட் பல பேரால் பலவிதமாக பார்க்கப்படுவது அப்படின்னு வச்சுருந்தா பலவிதமாக கன்சீவ் பண்ணுறான். ஒரு ஆப்ஜெக்ட் தான் பார்க்குறான், ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பார்க்குறான். அப்படி பார்த்தா அதுக்கு அப்படி பார்க்குற மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதுக்கு உல்லேக அலங்காரம்னு சொல்லுவோம். எப்படி அப்படின்னா பகுபிகி பகுதா உல்லேகா ஏகஸ்ய உல்லேகிதா மதா திரிபிகி காமஹா பிரியைஹி சந்திரஹா காலஹா சத்ருபிகி ஐட்சிசஹா. என்ன அர்த்தம்? பகுபிகி பல பேரால், பகுதா பலவிதமாக, உல்லேகாத்து அவளுடைய ஒரு ஃபேன்சினால, ஏகசிய ஒரே ஒரு விஷயத்தினுடைய உல்லேகிதா மதா ஒரே ஒரு விஷயத்தை பல விதமாக பார்க்கணும். இப்போ ஒரு உதாரணம் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் செகண்ட் லைன் சொல்லணும். ஸ்ரீபிகி காமஹா, ஒரு ராஜா, அந்த ராஜாவை வந்து எல்லாரும் பார்க்குறப்போ யார் யார் எப்படி இப்படி பார்த்தா அப்படின்னு எக்ஸ்பிரஷன். எப்படி திரிபிகி பெண்கள்லாம் எப்படி பார்த்தானா காமன் மன்மதன மாதிரி பார்த்தலாம், மன்மதமாக இருக்கானே அப்படின்ட்டு. பிரியைகி சந்திரா, பிரியைங்கிறது இங்கே அவளுடைய ஒய்ஃப்ஸு, அவள் எல்லாம் சந்திரன் மாதிரி, ஆஹா சந்திரன் மாதிரி இருக்கான் அப்படின்னு பார்த்தாலும். காலகா சத்ருபிகி, சத்ருக்கள்லாம் பார்க்குறபோது எதிரிகள்லாம் பார்க்குறபோது அட நமக்கு காலன் ஒரு காட் ஆஃப் டெத்தை இருக்கிறது நிற்கிற மாதிரி இருக்கே அப்படி ஐட்சி அப்படின்னா பார்க்கப்பட்டான் யாரு சஹா அவன். அதனால் ஒரே ஆப்ஜெக்ட் தான் ராஜாங்கிற மொத்தம். அவன் வந்து எப்படி பார்க்கப்பட்டான், பெண்களால் காமனாக பார்க்கப்பட்டான், மன்மதனாக. பிரியகி தன்னுடைய மனைவிகளால் சந்திரன் போல பார்க்கப்பட்டான். எதிரிகளால் வந்து ஒரு ஒரு யமன் போல பார்க்கப்பட்டான் அப்படின்னு சொல்லி ஒரே விஷயத்தை பல விதமாக இப்படி பார்த்தா அப்படின்னு சொல்லி எந்தெந்த இடத்துலலாம் நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோமோ அதுக்கு பரிணாம அலங்காரம், அது உல்லேக அலங்காரம்னு பேரு. அதுக்கு உத்பிரேட்ச அலங்காரம், இதுதான் எக்ஸாக்ட் பொயட்டிக் ஃபேன்சி. அவன் இமேஜினேஷன்ல அதாவது இமேஜினேஷன் ரன்னிங் ரைட்ன்ற மாதிரி அதே மாதிரி என்ன சொன்னான், உத்பிரேட்சா உன்னியதை எத்திர ஹேத்வாதிபிகி நின்னு திம்மினா, காரணத்தை மறைக்காம ஒரு உத்பிரேட்சா, அதாவது ஒரு பொயட் வந்து ஃபேன்சி பண்ணுறது ஒரு விஷயத்தை அப்படி இருந்ததுன்னா அதுக்கு உத்பிரேட்சான்னு பேர். இந்த லட்சணத்தை வச்சுட்டு நம்ம டக்குன்னு நம்ம புரிஞ்சுட முடியாது. அதுக்காக தான் பின்னாடி என்ன பண்ணாங்க செகண்ட் லைனாக அதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா
त्वन् मुखश्रीकृते नूनं பத்மைஹி வைராயதே சசி. அதை என்ன பண்ணா, ஒரு காதலியை பார்த்தோ இல்லை ரொம்ப பிரியை பார்த்தோ பேசினான். பேசுகிற போது என்னாச்சுன்னா, தொன் முகஸ்ரீ, ஸ்ரீங்கிறது இந்த இடத்துல லக்ஷ்மின்னு அர்த்தம் உண்டு, அழகுன்னு அர்த்தம். லக்ஷ்மிங்கிற சப்தத்துக்கு சமூகத்தில் நிறைய அர்த்தம் ஸ்ரீ அப்படிங்கிறது. அப்போது இதில் இங்கே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னா, தொன் முகஸ்ரீ அப்படிங்கிற போது உன்னுடைய முகத்தினுடைய அழகு, எக்ஸ்ட்ரீம் பியூட்டி ஆஃப் யுவர் ஃபேஸ். தொன் முகஸ்ரீ கிருதே அப்படின்னா அதுக்காக அர்த்தம். கிருதேன்னா அதுக்காக. தொன் முகஸ்ரீ கிருதே அப்படின்னு அர்த்தம், இன் ஆர்டர் டு அட்டைன் தி பியூட்டி ஆஃப் யுவர் ஃபேஸ் என்ன பண்ணித்துன்னா பத்மைஹி வைராயதே சசி. என்ன பண்ணித்து அப்படின்னா, இந்த லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் இருக்க பத்மம், பத்மங்கள்லாம் என்ன பண்ணித்துன்னா சசி சந்திரனோட வைராயதே ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்காரு. இட் இஸ் குவாரலிங் வித் ஈச் அதர். ஈச் ஒன் இஸ் திங்கிங் தட் இட் இஸ் எனிமிக்கல் அப்படின்னா. இதில் என்ன அப்படின்னா, ஜென்ரலி ஒரு அழகை வர்ணிக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சந்திரைவ முகம், உன் முகம் வந்து சந்திரனை போல இருக்குது அப்படின்னு சந்திரனை வந்து பெரிய எக்ஸாம்பிள் எடுப்போம் உபமானமாக. இல்லை என்ன பண்ணுவோம், பத்மைவ முகம், முகத்தை பார்த்தா தாமரை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இது தாமரையும் வசதியான ஒரு வஸ்து கம்பேரிசனுக்கு, சந்திரனும் ஒரு வசதியான ஒரு வஸ்து கம்பேரிசனுக்கு இருந்து கூட என்ன பண்ணுறோம்னா, இந்த சந்திரனும் தாமரையும் ஒன்றுக்குன்னு சண்டை போட்டுக்கிறதான். என்னதுனால சண்டை போட்டுக்கிறதுன்னா, தொன்முக ஸ்ரீகிருதே உன்னுடைய முகத்தை. இந்த சண்டை போட்டுக்கிறதுக்கு ஒரு ஹேத்து வேணும். எப்படி சண்டை போட்டுக்கிறதுன்னு சும்மாவது எனக்கு தோணித்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தோணிக்கூடாது. அப்போ என்ன ஹேத்துன்னா, சந்திரனை கண்டா சந்திரன் இது தாமரை மூடின்றோம். ஸோ இட் அப்பியர்ஸ் as if for him, for a person, for a poet who wants to fancy that, இப்போது சந்திரனை பார்த்த உடனே தாமரை மூடிக்கிறதுங்கிறது என்ன, இவனுக்கு தோன்றது இது ரெண்டுக்கும் ஏதோ சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்க மாட்டேங்கிறது, பார்த்துன்னா ஒருத்தருக்கு முகத்தை மூடிக்கிறது அப்படின்னு. இது இட் இஸ் அ நேச்சுரல் அக்கரன்ஸ். பட் நேச்சுரல் அக்கரன்ஸை வந்து என்ன பண்ணால் இவன் வந்து ஒரு காரணமாக வச்சுட்டு, என்னதுனால இது ரெண்டு சண்டை போட்டுக்குது, இப்படி ஒன்று பார்த்துக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை கல்பிச்சுன்னா, இந்த கல்பிக்கிறது தான் பொயட்டிக் ஃபேன்சின்னு பேர், கல்பனை. இவனுடைய கல்பனை என்ன ஆச்சுன்னா, இது ரெண்டு சண்டை போட்டதுக்கு காரணம் என்ன இருக்க முடியும் அப்படின்னா, இட் இஸ் இன் ஆர்டர் டு கெட் தி பியூட்டி ஆஃப் யுவர் ஃபேஸ். ஐயோ இப்படி நம்மளை விட ஒரு இன்னும் பியூட்டிஃபுல்லாக வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லி ஒன்றுக்கு சண்டை போட்டுக்கு, நான் தான் அடைவேன் ரெண்டு சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்குது. அதான் அதாவது தொன் முகஸ்ரீ கிருதே நூனம் பத்மைஹி வைராயதே சசி. இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குன்னா அதுக்கு உத்பிரேட்சான்னு பேர். அதுதான் பொயட்டிக் ஃபேன்சின்னு பேர். அப்புறம் காவியாலங்காரம்னு ஒன்று என்ன அப்படின்னா, சாத் காவியலிங்கம், லிங்கம்னு சாத் காவியலிங்கம் நூத்தனார்த்த வாகர்த்தா நூத்தனார்த்த சமர்ப்பக்கா. ஒரு இன்டைரக்டாக ஒரு விஷயத்தை சொல்லுவோம், அதில் நூத்தனமான ஒரு அர்த்தத்தை பூத்திடுவோம். அது நூத்தனம்னா ஒரு நியூவான ஒரு அர்த்தத்தை பூத்துவோம். எப்படி அப்படின்னா, அதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறோம். இன்றைக்குமே டெஃபினேஷன் படித்தா அவ்வளவு புரியாது, அதுக்காக தான் அவர் எக்ஸாம்பிள் கொடுக்குது. ஜிதோசி மந்த கந்தர்ப்ப மச்சித்தேஸ்தி திரிலோச்சனா. என்னன்னா, ஒரு பக்தன் அவன் மன்மதனை பார்த்து சொன்னான், மன்மதா உன்னை நான் ஜெயிச்சுட்டேன், ஜீதோ வசி உன்னை ஜெயிச்சுட்டேன். மந்த கந்தர்ப்ப, ஒரு முட்டாதனமான கந்தர்ப்பனே, ஒரு மன்மதனே, நான் உன்னை ஜெயிச்சாச்சு, நீ என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடலாம்னு நினைக்காத. ஸோ ஐ won't be a victim of your Cupid's activity. அதனால் நான் ஐ ஹவ் காங்கர்ட் யூ அப்படின்ட்டான். ஜிதோசி மந்த கந்தர்ப்ப. ஏன்னா மச்சித்தே அஸ்தி திரிலோச்சனா. என்னுடைய சித்தத்தில் யாரை வச்சுருக்கேன் தெரியுமா, திரிலோச்சனன் ஆக்கி சிவனை வச்சுருக்கேன். இதுலேருந்து அவன் என்ன சஜஸ்ட் பண்ணான் அப்படின்னா, மன்மதன் தான், மன்மதனை எரிச்சவர் சிவன். ஸோ மன்மதனை எரிச்ச சிவன் என்கிட்ட இருக்கிற போது நீ என்கிட்ட நெருங்கவே முடியாது அப்படிங்கிறது ரொம்ப அழகாக என்ன சொன்னான். ஜிதோசி மந்த கந்தர்ப்ப மச்சித்தே அஸ்தி திரிலோச்சனா. என் சித்தத்தில் வச்சுருக்கேன் அவனை, அதனால் நீ வந்து என்கிட்ட நெருங்க முடியாதுங்கிறத ரொம்ப அழகாக சொன்னான். அதுக்கடுத்தது ரூபக அதிசயோக்தி. ரூபக அதிசயோக்தினால என்ன அர்த்தம் அப்படின்னா, அதிசயமாக உக்தி அதிசயோக்தி.
அதிசயம்னா என்ன, ஒரு சம்திங் ஸ்ட்ரேஞ்ச், சம்திங் ஒரு ஆச்சரியப்படுற மாதிரி சொல்கிற ஒரு உக்திக்கு, ஒரு சேயிங்க்கு பேர் தான் அதிசயோக்தி. அதுக்கு என்ன சொன்னால், அதில் ரூபக அதிசயோக்தி என்ன, ரூபகம்ங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். மெட்டஃபாருங்கிறது என்னன்னாக்கா அது உருவப்படுத்தி சொல்கிறதுங்கிறது. இப்போது இந்த ரூபகமும் அதிசயோக்தி கம்பைன் பண்ணி ரூப அதிசயோக்தி என்ன எப்படி அப்படின்னா, ரூபக அதிசயோக்தி சேத், ரூப அதிசயோக்தி சேத் என்ன அப்படின்னா அப்படின்னு அர்த்தம். ரூப அதிசயோக்தி அப்படின்னு சொன்னால் ரூபியம் ரூபக மத்தியகம். ரூபியம்னு என்ன அப்படின்னா எது உப்புமயமாக வச்சுட்டு அது மேலே நம்ம சொல்ல போகிறோமோ அதை ரூபக மத்தியகம், ரூபகத்தில் இருக்கும். அது உப்புமானத்துலையும் இருக்கும். உதாரணத்துக்கு பார்ப்போம். பஷ்ய பாரு, நீலோத்பல துவந்த்வாத் நிசரந்தி துஜாசரா. அங்கே பாரு, ஒரு பொண்ணை பார்த்து காமிச்சான். அங்கே என்ன ஆச்சு அப்படின்னா நீலோத்பல துவந்த்வாத், நீலோத்பலங்கிறது ப்ளூ லோட்டஸ் நம்ம சமஸ்கிருதத்தில் சொல்கிறோம், இங்கிலீஷில் சொல்கிறோம். நீலோத்பலத்தில் என்னாச்சு, நீலோத்பல துவந்துவம் இருக்குது. துவந்துவம்னா ரெண்டு இருக்குது. நீலோத்பல துவந்த்வாத், இந்த ரெண்டு நீலோத்பலத்துலேருந்து நிசரந்தி வெளியில் சரன்னு பாஞ்சுன்னு இருக்கு. எதுனா நிசரந்தி ஷிதாஹா சராஹா, அன்ன கூர்மையாக தீட்டப்பட்ட ஆரோஸ், அம்புகள் அங்கேருந்து வந்துட்டு இருக்குவார். அந்த அதாவது நீலோத்பலத்தில் வந்து நீலோத்பலங்கிறது ஸோ டெண்டர் இது ஃப்ளவர், அதுக்குள்ளேருந்து அன்ன கூர்மையாக தீட்டப்பட்ட அம்புகள் வர வெளியில் வந்துட்டு இருப்பார் அப்படின்னு சொன்னான். இது என்ன சொன்னான் அப்படின்னா, அவள் கண்ணு நீலோத்பல துவந்துங்கிறது ரெண்டு கண்கள், அந்த ரெண்டு கண்கள் தான் அது ரூபகமாக சொல்கிறான் அவன். ரெண்டு கண்களை வந்து ரெண்டு தாமரை மாதிரி, அதுவும் நீலோத்பலம் அப்படிங்கிறான். நீலோத்பலமாக இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கண்கள்லேருந்து நிசரந்தி சிதாசராக, அவருடைய மன்மத அம்புகள் மாதிரி அவருடைய பார்வை ரெண்டு கூர்மையாக தீட்டின பார்வை மாதிரி வருது அப்படின்னு சொல்கிறான். இல்லைன்னு சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறோம், பொதுவாகவே மன்மதனுடைய அம்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, அரவிந்தம் அசோகஞ்ச சூத்தஞ்ச நவமல்லிகா நீலோத்பலஞ்ச பஞ்சயத்தை பஞ்சபானசிய சாயக்காக. மன்மதனுடைய இது அம்புகள் என்னன்னு 5 ஃப்ளவர்ஸ் தான். ஸோ இந்த ஃப்ளவரில் எப்படி வருது பார், தீட்டிட்டு வருது பார் அப்படின்னா, பார்வையிலேயே அப்படி ஒரு தன்னுடைய காமத்தை காட்டுறா, ரொம்ப பவர்ஃபுல்லான காமத்தை காட்டுறா அப்படின்னு சொல்கிறது வந்துனாக்கா அதுக்கு ரூபக அதிசயோக்தி அப்படின்னா. அதுக்கு அடுத்தது துல்லிய யோகிதா அலங்காரம். எப்படி அப்படின்னா, கிரியாதிபிகி அநேகஸ்ய துல்லியதா துல்லிய யோகிதா. கிரியான்னா செய்கைகள். கிரியாதிபிகி அநேகஸ்ய பலவிதமான செய்கைகளில் துல்லியதா, ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஈக்குவலன்ஸ் இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று ஒரு சிமிலாரிட்டி இருந்ததுன்னா அதுக்கு துல்லிய யோகிதான். ஆக்டிவிட்டீஸ் ஆர் மெனி பட் தெர் இஸ் சம் சிமிலாரிட்டி பிட்வீன் தி ஆக்டிவிட்டீஸ் அப்படி இருந்ததுன்னா அதுக்கு துல்லிய யோகிதான்னு பேர். எப்படின்னா, சங்குச்சந்தி சரோஜானி சொயிரிணி வதனானிச்ச. எக்ஸாம்பிள் என்ன சொன்னா அப்படின்னா, சங்குச்சந்தி சரோஜானி, இப்போ ஒன்று பார்த்தா சரோஜங்கள் தாமரைகள், சங்குச்சந்தி மூடிக்கிறதுங்கிறது ஈவினிங் டைம். அப்போ என்னாச்சுன்னா சொயிரிணி வதனானிச்சானா, சொயிரிணின்னா சுயேட்சையாக போயிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய காதலர்கள் நாடி ஓடுறோம் ஆச்சா, வாண்டன் கேர்ள்ஸ், அவளுடைய வதனங்களும் அந்த சமயத்தில் என்ன ஆயிடுதுன்னா சொயிரிணி வதனானிச்சு சங்குச்சந்தி. ஐயோ நான் எப்படி போவேன், எவனை பார்ப்பேன், எந்த சமயத்தில் போய் அவனை பார்க்கறது அப்படிங்கிற கவலை அவளுக்கு வந்துட்டான். இங்கே நடந்துட்டு இருக்கிறது என்ன, தாமரைகள் மூடுகின்ற அதே சமயத்தில் சங்குச்சந்தி சரோஜானி சொயிரிணி வதனானி சேர்னா, சொயிரிணி சுயேட்சையாக போயிட்டு இருக்கக்கூடியவருடைய முகங்களும் அங்கே மூடி நிறுத்தும். அந்த இடத்துல என்ன வருத்தத்தோட, அங்கே வந்து நேச்சுரலாக நடக்குது, இங்கே வருத்தத்தோடு நடக்குது. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தான். பிராச்சீன அச்சல சூடாகிரே சும்பி பிம்பே சுதாகரே. பிராச்சீன அச்சல சூடாகிரே சும்பி பிம்பே சுதாகரே. அதே சமயத்தில் என்ன ஆச்சுன்னா, கிழக்கு திக்கில் பிராச்சி திக்குனாக்க கிழக்கு திக்கில் அச்சல சூடாகிரே, அந்த இல்லை பிராச்சி உதிச்சி, ஆமாம், அச்சல சூடாகிரே, அதனுடைய சூட அக்ரத்தில், சூடம்னா அதனுடைய கிரீடம் மாதிரி இருக்கக்கூடிய இந்த மலையில் என்னாச்சு, சும்பி பிம்பி சுதாகரே. அப்போ அந்த அதே சமயத்தில் என்னாச்சு அப்படின்னா, அந்த மூன், அதாவது சந்திரனானது அப்படி போய் அந்த சிகரத்தை அப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கிறான்.
மூணு ஆக்டிவிட்டீஸ் அட் எ டைம் நடக்குது. புரிஞ்சுதா? பிராச்சீன அச்சல சூட அக்ரே சும்பி பிம்பே சுதாகரே. சுதாகரனுடைய பிம்பமானது சும்பி அப்படின்னா சும்மனம் பண்ணிட்டு இருக்கு, கிஸ் பண்ணுறது. ஸோ 3 ஆக்டிவிட்டிஸ் நடக்குது. இங்கே 3க்கும் ஒரு ரிலேட்டிவிட்டி இருக்குது. என்ன இருக்குன்னா, இவ என்ன பண்ணா, சங்குஜந்தி சரோஜானி தாமரைகள்லாம் மூடுகின்றது. அதே சமயத்தில் இஷ்டத்துக்கு போயிட்டு இருக்கக்கூடிய வேண்டன் கேர்ள்ஸினுடைய முகமும் ஐயோ யாரை தேட போகிறேன் என்ன பண்ண போகிறேன்னு வர்றது. அதே சமயத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஒரு இதில் கிழக்கு மலையில் சிகரத்தில் சந்திரனானது வந்து அதனுடைய சிகரத்தை சும்மனம் பண்ணின்னு இருக்கு, கிஸ் பண்ணின்னு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 3 அதான் கிரியாதிபி, 3 கிரியை, 3 தனித்தனி கிரியை ஆக்ஷன்ஸு. அது கிரியாதிபிகி அநேகசிய துல்லியதா, ரெண்டும் ஒரே மாதிரி, அதாவது கம்பேரபிளாக இருக்குது. அதுக்கு பேர் துல்லிய யோகிதான்னு ஒரு அலங்காரமாக சொன்னோம். அதுக்கடுத்து என்ன சொன்னால் தீபக அலங்காரம். தீபகம்னா என்ன அப்படின்னா, பிரஸ்துத அப்பிரஸ்துதாபியாம் ச துல்லியத்வே தீபகம் மதம். பிரஸ்துதம்னா புட்டிங்க வெளியில் தெரிகிற மாதிரி சொல்கிறது. அப்பிரஸ்துதம்னா சஜஸ்டிவாக சொல்லிட்டு, பிரஸ்துதம் அப்பிரஸ்துதம் இது ரெண்டுமே அப்பிரஸ்துத அப்பிரஸ்துதாபியாம் ச துல்லியத்வே, ரெண்டுக்கும் ஒரு ஈக்குவலன்ஸ் காமிக்கணும்னா அதுக்கு தீபகம் மதம். எப்படி அப்படின்னா, மேதாம் புதா சுதாம் இந்து விபர்த்தி வசுதான் பவான். எப்படின்னா, புதா எல்லாத்துக்கும் காமன் எதுன்னா ஒரு ஒன்லி ப்ரெடிகேட் தான். விபர்த்தினா ஹோல்ட் இட் அப்படின்னு. இப்போ என்ன சொன்னா, மேதாம் புதா விபர்த்தி அப்படின்னு எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் இந்த விபர்த்தி எடுத்துனா தான் அர்த்தம் வரும். புதா நல்ல புத்திசாலியாக இருக்கிறோம், இன்டெலிஜென்ட் பர்சன். மேதாம் விபர்த்தி மேதையை வச்சுருக்கிறோம். இஸ் ஹோல்டிங் மேதா, தி இன்டெலெக்ட். சுதாம் இந்துஹு, இந்துஹு அதாவது சந்திரனானது சுதாம் விபர்த்தி நல்ல அமிர்தத்தை வச்சுருக்கு. சுதானாக அமிர்தம், அமிர்தத்தை வச்சுட்டு இருக்கு. அதுபோல அப்படின்னு சொல்லாம என்ன சொல்றான், விபர்த்தி வசுதாம் பவான். வசுதா அப்படின்னு சொல்ற பூமி, இந்த பூமியை நீ வச்சுட்டு இருக்க. யூ ஆர் ஹோல்டிங் தி எர்த். 3 விதமா சொல்லிட்டான். எப்படி சொன்னா, இன்டெலிஜென்ட் பர்சன் ஹோல்ட்ஸ் இன்டெலெக்ட். த மூன், த இந்துஹு விபர்த்தி சுதாம். த மூன் ஹோல்ட்ஸ் தி நெக்டார். அதே மாதிரி பவான் வசுதாம் விபர்த்தி, நீ இந்த பூமியை யூ ஆர் ஹோல்டிங் அப்படின்னு சொன்னான். அப்போது இந்த 3 என்ன பண்ணுச்சு அப்படின்னா, பிரஸ்துத அப்பிரஸ்துத அபியாம். இதில் வந்து ஆக்சுவலாக அவன் சொல்ல நினச்சது என்ன, வசுதாம் பவான், நீ யூ ஆர் ஹோல்டிங் தி எர்த் அப்படின்னு சொல்கிறதுக்கு வெவ்வேறு ஐட்டத்தை கம்பேர் பண்ணுற மாதிரி சொல்லி என்ன 3 ஒரு துல்லியமான ஒரு ஆக்ஷனாக காமிச்சிட்டான். துல்லியத்தே தீபகம். எப்படி தீபகம், அதாவது தீபகம்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு தீபம் அப்படின்னா ஒரு விளக்கு. தீபகம்னு ஒரு சின்ன விளக்கு, என்ன அதை கொஞ்சம் கொளுத்துனா எல்லா இடத்துக்கும் வெளிச்சு தெரிகிற மாதிரி அப்படிங்கிற அர்த்தத்துக்காக இதை வச்சு தீபகம் மதம் சொல்லி தீபக அலங்காரம். இதேமாதிரி தான் தீபக அலங்காரம். என்ன சொன்னால் பிரதி வஸ்து உபமா அலங்காரம். உபமான அலங்காரங்கள் நமக்கு தெரியும். ஒரு உபமானம் வேணும், ஒரு உப்மேயம் வேணும், ஒரு சாதாரண தர்மம் வேணும், ஒரு உப்மா வாசக சப்தம் வேணும். அப்படிங்கிறது உப்மா அலங்காரம். பிரதி வஸ்து உபமா அலங்காரம். ஒரு வஸ்து அப்படின்னா இப்படிதான் வாக்கியோகோ அர்த்த சாமானியே பிரதி வஸ்து உபமா மதா. மதான்னா தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பிரதி வஸ்து உபமான்னு பேர், தெரிஞ்சுக்கோ. இது வாக்கியோகோ அர்த்த சாமானியே. இன்னும் என்ன பண்ணோம்னா, ஒரு பொருளோட இன்னொரு பொருளை கம்பேர் பண்ணுறது, ரெண்டுக்கும் கம்பேரிசன் கொண்டு வந்து இது இதை போல இருக்குன்னு சொன்னால உப்புமா அலங்காரம். இப்போது ஒரு வாக்கியத்துக்கும் இன்னொரு வாக்கியத்துக்கும் கம்பேரிசன் கொண்டு வரும். இது 2 கம்பேரபிளாக இருந்ததுனாக்க அதுக்கு பிரதி வஸ்து உப்புமா மதா. எப்படி, தாபேன பிராஜ்யத்தே சூர்யா. சூரியன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்படியே தக தக தகத்தன்னு ஜொலிச்சுண்டு அவன் வந்து ஷைன் பண்ணுறான். தாப்பேன பிராஜ்யத்தே சூர்யா. சூரகா சாப்பேன ராஜதே. ஒரு நல்ல பெரிய ஒரு வேலரஸ் பர்சனாக இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பேன ராஜ, ஹி ஆல்சோ ஷைன்ஸ். எப்படின்னா வித் இஸ் ஓன் பவ் அண்ட் ஆரோஸ். என்ன சொல், தாப்பேன பிராஜ்யத்தே சூர்யா. சூரியன் வந்து தன்னுடைய ஒளி கதிர்களினால ஷைன் பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஒரு சூரனாக இருக்கிறவன் தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய வில்லு அம்பு மூலமாக ஷைன் பண்ணிட்டு இருக்கான். அப்படின்னு 2 சென்டென்ஸு கம்பேரபிள் சென்டென்ஸு.
அதனால் என்ன சொன்னால் பிரதி வஸ்து உப்புமா, இது ஒரு வஸ்து இது ஒரு வஸ்து, இது ஒரு பிளாட்டு இது ஒரு பிளாட்டு, ரெண்டு பிளாட்டுமே கம்பேரபிளாக இருக்கிறதுனால இதுக்கு பிரதி வஸ்து உப்புமா அப்படின்னு பேர் அப்படின்னா. அதுக்கடுத்தது திருஷ்டாந்த அலங்காரம். திருஷ்டாந்தம்னால எக்ஸாம்பிள்னு அர்த்தம் ஜென்ரலாக. இந்த இடத்துல இங்கே திருஷ்டாந்தம்னு என்னன்னா பிம்ப பிரதிபிம்ப பாவம். இப்போ ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி போய் நிற்கிறோம். கண்ணாடிக்கு முன்னாடி போய் நின்னா அவன் யார் போய் நிற்கிறானோ அவனுடைய முகம் அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதேமாதிரி வேர் தெர் இஸ் சம் சார்ட் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி ஐடியா. அப்போது திருஷ்டாந்தங்கிறோம். உதாரணத்துக்கு சேத் பிம்ப பிரதிபிம்பத்வே, ஒரு பிம்பம் அதுக்கு பிரதிபிம்பம், இதுக்குள்ள திருஷ்டாந்தஸ்தல் அதே மாதிரி அலங்காரங்கள், அதாவது சென்டென்சஸ் அமைஞ்சதுன்னா, எக்ஸ்பிரஷன்ஸ் அமைஞ்சதுன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னா திருஷ்டாந்தா தத் அலங்கதி, அதுக்கு பேர் திருஷ்டாந்த அலங்காரம்னு பேரு. சியாத் மல்ல பிரதிமல்லத்வே சங்கிராம உத்தாம ஹங்குதி. ஒரு மல்லன்னா ரெஸ்லர் சண்டை போடுறோம், ஒருத்தனை சண்டை போடுற போது இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சத்தம் போடுறான், அவனும் அதுக்கு ஆப்போசிட்டா அவன் சத்தம் போடுறான். சான் மல்ல பிரதிமல்லத்வே, பிரதிமல்லம்னா அவனுக்கு ஆப்போசிட்டில் நிற்கக்கூடிய மல்லத்வே சங்கிராமே, சங்கிராமத்தில் உத்தாம ஹுங்குத்தி ஹூங்கிறான், அவன் ஹூங்கிறான். அதே மாதிரி எப்படி எல்லாம் வருதோ அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் வந்ததுன்னா அதுக்கு திருஷ்டாந்தம்னு பேர். இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். ஏன்னா அது டக்குன்னு புரியுமோ புரியாதுன்னு நினச்சிட்டு அதான் சொல்கிறேன். வேதம் ரொம்ப அழகாகவே பண்ணார். அப்பயே டீச்சர் வந்து கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குழம்பி விட்டார். நான் இது புத்தகங்கள்லாம் வச்சுருக்கேன். அந்த அதில் வந்து ரொம்ப பெருசாக சாதாரண ஒரு ஆர்டினரியாக புரிஞ்சுக்கிறவனை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக என்ஹான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு குழப்பி விட்டார். அதுக்கு சந்திராலோகமே ரொம்ப பெஸ்ட்டு. ரெண்டாவது எக்ஸாம்பிள் கொடுத்தான். திருஷ்டாந்தச்சேத் பவன் மூர்த்தி தன் மிருஷ்டா தெய்வ துர்லிபி. பகவான்கிட்ட போய் வேண்டினான். திருஷ்டம் அந்தம் திருஷ்டாந்தம். உனக்கு டீப்பாக உன்னை மெடிடேட் பண்ணிட்டேன். நான் உன்னை பார்த்து என்ன ஆகும்னா பவன் மூர்த்தி, உன்னுடைய ரூபத்தை அப்படியே கம்ப்ளீட் டீப் மெடிடேஷனில் உன்னை பார்த்துட்டேன்னா என்ன இருக்குதுன்னா தன் மிருஷ்டா தெய்வ துர்லிபி. அந்த க்ஷணமே என்ற இருக்கக்கூடிய கெட்ட விதி இருக்கு இல்லையா, தெய்வ துர்லிபி, கெட்ட எழுத்து என் தலையில் எழுதியிருக்க, அது என்ன இருக்குதுன்னா மிருஷ்டா. அது உடனே அது இட் கெட்ஸ் erased ஆர் டைடு. சார் உங்கள் மூர்த்தியை பார்த்த உடனே டக்குன்னு அப்படியே ஸ்கேன் பண்ண மாதிரி எடுத்துடுறது அப்படின்னா அது பிம்ப பிரதிபிம்பம். அது என்னன்னா இந்த மூமெண்ட்டை இது நடந்தது உடனே அதுக்கு ஆப்போசிட்டாக இது நடந்துது. இம்மிடியேட். அதான் திருஷ்டாந்தச்சேத் பவன் மூர்த்தி தன்மிருஷ்டா தெய்வ துர்லிபி. பகவானே உன்னை முகத்தை பார்த்த உடனே உன்னுடைய மூர்த்தியை பார்த்த அடுத்த க்ஷணத்திலேயே என்கிட்ட எழுதியிருக்கக்கூடிய ஒரு மாதிரி பேட் ஃபேட் இஸ் பீங் ரிமூவ் அப்படிங்கிறான். அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் தான். ஜாதா சேத் பிராக் பிரபாபானோகோ தர்ஹி யாதா விபாவரி. கிழக்கு திக்கில் சந்திரன் அப்படி 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 உதிச்ச உடனே யாதா சேத் பிராக் கிழக்கு திக்கில் என்ன பானோஹோ என்ன சூரியன் உதிச்ச உடனே பானுன்னா சூரியன் இல்லையா, தர்ஹி யாதா விபாவரி. அடுத்த க்ஷணமே என்ன ஆயிடுதுன்னா இருட்டு தானா ஓடிடுது. அங்கே சூரியனுடைய உதிப்பு உச்சம் அப்படி கிழக்கு அப்படி உதிக்க ஆரம்பித்த உடனே இருட்டு தானா ஓடிடுது. அதான் பிம்ப பிரதிபிம்பம். அங்கே என்ன நடந்ததோ அதுக்கு இம்மிடியேட்டாக நடக்குது. அதுதான் திருஷ்டாந்த அலங்காரம். அதுக்கடுத்தது வெத்திரேக அலங்காரம். ரொம்ப அழகான அலங்காரம். என்னன்னா வெத்திரேகா விசேஷச்சேத் உபமான உபமேயோ. இப்போ உபமானம்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். உபமா அலங்காரத்தில் உபமேயம்னா என்னன்னு தெரியும். இந்த உபமானம் உபமேயத்துலேயும் ஏதாவது ஒன்றை விசேஷமாக சொன்னோம்னா அதுக்கு வெத்திரேகம்னு பேர். என்ன விசேஷமாக சொல்கிறது உபமானத்தில் உபமேயத்தில் அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் சொன்னார். சைலா இவ உன்னத சந்தா. இப்போது சைலா இவங்கிற போது அது உபமானம் ஆயிடுது. சைலா இவ சைலத்தை போல, சைலம்னா மலை, மலையை போல உன்னதாக உயர்ந்தவர்கள் யாரு சந்தா நல்லவர்கள், மலையை போல உயர்ந்தவர்கள் சந்தவர்கள்.
இதில் கம்பேரிசன் வந்துட்டு உபமா அலங்காரம் இருக்குது. மலையை போல் உயர்ந்தவர்கள்னு தெரிஞ்சு போச்சு. அந்த உயர்ந்த தன்மைங்கிறது வந்து சாதாரண தர்மமாச்சு. எல்லாம் அந்த உபமா அலங்காரமாகவே இருக்குது. பட் என்ன பண்ணான்னா கிந்து பிரகிருதி கோமலாகணும். ஆனால் பட்டுங்கிற முறம் இல்லையா, அந்த பட்டு போட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா சைலாயிவ உன்னதகா சந்தா, மலையை போல உயர்ந்தவர்கள் நல்லவர்கள். ஆனால் கிந்து பிரகிருதி பை நேச்சர், பிரகிருதி பை நேச்சர் கோமலா, தே ஆர் சோ சாஃப்ட். மலையை போல தான் இருக்காவா, பட் மலைக்கு வாழும் கம்பேர் பண்ணுறதுல என்ன ப்ராப்ளம் வந்துடுது அப்படின்னா மலை வந்து ரொம்ப க்ரூடு இல்லையா, கடினமுடனமாக இருக்கக்கூடியது. பட் நல்ல பீப்புள் அப்படி இருக்குது இல்லை. அதனால கிந்து பிரகிருதி கோமலா பிரித்து சொன்னான். உபமானத்தையும் உபமேனத்தையும் சொல்லி இந்த உபமா அலங்காரத்தை கொண்டு வந்துட்டு அதில் இது ஒரு உபமானத்தை கொஞ்சம் வசதியாக சொல்லிட்டான். உபமேயத்தை இந்த இடத்துல என்ன செயலாயவு உன்னதகா சந்தா, நல்லவர்கள்லாம் வந்து மலையை போல இருக்கிறவாள். ஆனால் அந்த நல்லவர்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னான் இல்லையா. இப்போ பிரிச்சுட்டான் அதை. அதுதான் வெத்திரேகம். வெத்திரேகம் பிரித்து காட்டுறது. வெத்திரேகா செயலாயவு உன்னத சந்தா கிந்து பிரகிருதி கோமலாக. சமாசோக்தி அலங்காரம். சமாசம்னா என்னன்னா எல்லாத்தையும் சேர்த்து சொல்றதுக்கு சமாசோக்தி. சமாசோக்தி பரிஸ்பூர்த்தி பிரஸ்துதே அப்பிரஸ்துதஸ்ய. பிரஸ்துதம்னு சொன்னாலே எதை நம்ம சொல்ல வந்தோமோ அதுக்கு பேர் பிரஸ்துதம். அப்பிரஸ்துதம்னா சம்திங் விச் வி ஆர் கீப்பிங் இட் இன் சஸ்பென்ஸ் ஆர் சஜஸ்டிவா. அப்போ என்னாச்சு, பரிஸ்பூர்த்தி பிரஸ்துதே அப்பிரஸ்துதஸ்ய. நம்ம ஏதாவது பிரஸ்துதமாக சொல்ல வேண்டிய விஷயத்துல நம்ம எதையோ ஒன்று சொல்லிட்டு இருப்போம். அதில் நமக்கு வந்து எதோ ஒன்று புதுசாக ஒன்று தோணின்னு இருக்கும். அப்பிரஸ்துதமான விஷயம், அதாவது எதை நம்ம சொல்ல வேணாம்னு நினைக்கிறோமோ மனசில் அதுக்கு சம்மந்தப்பட்ட விஷயமோ அது ஆட்டோமேட்டிக்காக அதுவும் வந்து சேர்ந்துக்கும். எப்படி உதாரணம், அயம் ஐந்திரிமுகம் பஷ்யா ரத்த சும்பதி சந்திரமா. ஐந்திரின்னு என்ன அர்த்தம், ரெண்டு மொத்தம். ஐந்திரிமுகம் அப்படின்னாக்கா கிழக்கு முகம். இந்திரனுடைய திக்கு ஐந்திரி, இந்திரனுடைய திக்கா இருக்கிறதுனால அதுக்கு ஐந்திரின்னு பேரு. ஐந்திரி முகம் அப்படின்னா அந்த இந்திரனுடைய முகத்தை பாரு, அதாவது கிழக்கு முகத்தை பாரு. ரத்த சும்பதி சந்திரமா. ரத்தகாங்கிறது ஷேப்பு, ஷேப்பா இருக்கக்கூடிய சந்திரமன் சந்திரா சும்பதி இஸ் கிசிங் அப்படின்னு அவன் சொல்ல வந்தான். ஐந்திரி முகம் பஷ்யா, இந்த கிழக்கு திசையை பாரு. சந்திரன் வந்து சிவப்பான சந்திரன் வந்து அங்கே வந்து இட் இஸ் கிசிங் தி பீக் ஆஃப் தி மவுண்டன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். பட் கேட்குறவனுக்கு என்னாச்சுன்னா ஐந்திரி முகம் பஷ்யா ரத்த சும்பதி சந்திரமா. ஆனால் இவனுக்கு டகார வேற இது பிரஸ்துதமான விஷயத்த அவன் சொல்லிட்டான் முன்னாடியே. அப்பிரஸ்துதமாக, அதாவது சொல்லணும்னு அவன் நினைக்கல, பட் அதோட அது ஆட்டோமேட்டிக்காக அந்த வார்த்தைகள் ஒட்டினுது. இப்படி ஒரு இது சஜஸ்டிவாக போயிடுது சிலேஷ மாதிரி. எப்படி அப்படின்னா ஐந்திரி அப்படின்னா இந்திரனுடைய திக்குக்கு பேர் ஐந்திரி, இந்திரனுடைய பத்னிக்கு பேரும் ஐந்திரின்னு பேரு. ஐந்திரி முகம் பஷ்ய, இந்திரனுடைய பொண்டாட்டி முகத்தை பாரு. ரக்தகான்னா அனுரக்தகான்னா காதலோட, ரக்தனா சிவப்புன்னு ஒரு அர்த்தம், ரக்தகான்னா ரொம்ப காதலோட இருக்கிறவன்னு அர்த்தம். ரக்தகா சும்பதி கிஸ் பண்றான் யாருன்னா சந்திரமா. இந்திரனுடைய பொண்டாட்டி முகத்தை பாரு, இந்திராணி முகத்தை பாரு, சந்திரன் வந்து கிஸ் பண்றான் அப்படிங்கிறது. இது வந்து இட்ஸ் நாட் இது பிரஸ்துத வஸ்து இல்லை, அப்பிரஸ்துதம். அதுவும் அதில் ஒட்டின்னு இவன் சொன்ன வார்த்தைகளை எதையோ நம்ம இவன் சொல்ல போக இந்த மாதிரி ஒரு அர்த்தமும் அங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணி அதுக்கு சமாசோக்தி. ஏன்னா இவன் சொல்ல நினைச்சது ஒன்று, அதோட இன்னொரு அர்த்தமும் அதில் போய் சமாசமாக ஒட்டினுடுது அப்படின்னு சொல்லி சமாசோக்தி எனக்கு ஆரம்பம். ஆனால் நல்ல ஒப்புமானம் அப்போ இது அது நல்லதா? அது அப்படி பண்ணுறது நல்லது தான். ஏன்னு கேட்டால் இன்டென்டாகவும் இருக்கலாம், சில சமயத்தில் அன்இன்டென்ஷனலாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் இட் மே பி இன்டென்டட், அதாவது இஸ் காட் கம்போஸ் ஐடியாஸ் சொல்கிற மாதிரி இன்டென்டாக இருக்கலாம். இல்லை இவங்க சொல்கிற போது இப்படி ஒரு அர்த்தம் வருதே அப்படின்னு நீங்கள் கூட நினைக்கலாம். அதை இப்படி ஒரு அர்த்தம் வந்து, அதாவது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதில் வேணுமாதே வேண்டாம். சினிமாவில் கணாசேனா என்ன ஐனா அப்படின்னா, பளிங்கினால் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், எல்லாம் ரூபகம். இதுதான் ரூபகம். பளிங்கினால் ஒரு மாளிகைன்னு அவன் சொன்னது வந்து அவளுடைய பிசிக்கல் ஃபார்ம். பருவத்தால் மணிமண்டபம்னா, பருவங்கிறது மணிமண்டபமா சொன்னான், உருப்பகம். உயரத்தில் ஒரு கோபுரம் உன்னை அழைக்குது வா அப்படின்னா. அப்போ உயரத்தில் ஒரு கோபுரம் என்ன சொன்னான்,
எதை சொன்னான்? உன்னை அழைக்கிறது. அதுலேயும் ஒரு கோபுரம் ஏன் சொன்னான்? 2 கோபுரம் இருக்கு அவளுக்கு கேட்டேன். உயரத்தில் ஒரு கோபுரம் உன்னை அழைக்குது வாங்க. அப்போ இவன் பளிங்கினால் ஒரு மாளிகை 24 மணி உண்டோன்னு சொல்ற போதெல்லாம் பார்த்தா ஏதோ கோபுரம் வெளில சொல்றது பிரஸ்துதம். அப்பிரஸ்துதமா இருக்கிறது ஒரு லேடி. அது மட்டும் இல்ல, அது ஜஸ்டிஃபை பண்றதுக்கு பின்னாடி இருக்கு. இருப்பதோ ஒரு துளை கதவு தேடி எடுத்தால் ஆனந்த உறவுன்னு எங்க போட்டான். அப்போ அவன் சொல்றதெல்லாம் பார்த்தா மாளிகை சொல்ற மாதிரி இருக்கு. பட் இஸ் டீலிங் வித் சம் அதர் உமன்ஸ் ஆஸ்பெக்ட். ஸோ இது அப்ரஸ்துதம். இது அவன் இன்டென்ஷனலாகவும் இருக்கலாம், இல்லை அன்இன்டென்ஷனலாகவும் இருக்கலாம். இவன் சொல்ற போது எதையோ சொல்ல போக ஏதோ ஒன்று டக்குன்னு பாயிடுறது இல்லை. அந்த வார்த்தைகள்லாம் அந்த அர்த்தம் இருக்கும். ஒரு சின்ன சினிமா டைலாக் பாக்யராஜ் படத்தில் எதுலையோ என்ன பண்ணா, 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரே பெட்டு தான் இருக்குது. இல்லை அந்த ரூமுக்குள்ளே போகிற என்ன படம்னு எனக்கு ஞாபகம் இல்லை, இந்த டைலாக் ஞாபகம் இருக்கு. நீ மேலே படுத்துக்கோ அப்படிங்கிறான். இல்லை நான் கீழே படுத்துக்கிறேன், நீ மேலே படுத்துக்கோங்கிற. பட் இது பெட்டு, தே ஆர் டாக்கிங் அபவுட் இட். அப்போ பிரஸ்துதமாக இருக்கிறது அது வந்துடுது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்றது. இன்டென்ஷனலாக இருக்கலாம், இப்போ நான் இன்டென்ஷனலாக கூட இருக்கலாம். அது மாதிரி இது நான் இன்டென்ஷனல்ங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இதெல்லாம் இன்டென்ஷனலாக கூட இருக்கலாம். ஏன்னா தே ஆர் ரைட்டர்ஸ். சரி, கொஞ்சம் இன் ஆர்டர் டு இன்டியூஸ் தி டேஸ்ட் ஆஃப் தி இது ஆடியன்ஸ் பண்ணியிருக்கலாம். நான் இன்டென்ஷனலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு என்னுடைய பர்சனல் அனுபவத்தில் நான் எதிர்க்க பார்த்தது. சொல்கிறாங்க வந்து இந்த எதிர்க்க வந்து மாடு கறந்துட்டுருக்கா, பால்லாம் கறந்து வச்சுருக்கான். இந்த பால் கறந்து வச்சுருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சு தான், இன்னும் கொஞ்சம் பால் வரும், அதுக்கப்புறம் தான் கறக்கணும் அப்படின்னு போட்டு அந்த பக்கத்து வீட்டு மம்மி பால் கேட்குறா, கொடுத்துரு, இந்த பாலை கொடுத்துரு அப்படிங்கிறா. உடனே சொல்கிறான் வந்து அப்புறம் பால் இங்கே இல்லாமல் போடுவேங்கிறான். என் பாலை நீ எடுத்துக்கோ. இது நான் ரசித்தேன். என்ன நமக்கு வந்து வி ஆர் லிட்டரரி பீப்புள். ஸோ இது வந்து நான் இன்டென்ஷனல். அவன் வந்து இது மாதிரிலாம் நினச்சிருக்கவே மாட்டாவா. என்ன என் பாலை நீ எடுத்துக்கோ அப்படின்னா தட் மீன்ஸ் அது நம்ம பார்க்குற போது வெறும் மாமி வந்து என்ன எடுத்துக்கோ சொல்லாலேன்னு சொல்லி ஒரு ரசிப்பு. அது மாதிரி இன்டென்ஷனல் நான் இன்டென்ஷனலாகவும் இருக்கலாம். அப்புறம் கண்ட ஸ்லேஷா அப்படின்னு சொன்னாலே ஸ்லேடைன்னு தமிழ் சொன்னோம்னா அதுதான் ஸ்லேடை. கண்ட ஸ்லேஷா அப்படின்னா துண்டு துண்டா ஒரு வார்த்தையை பிரித்து அதுலேருந்து வரக்கூடிய டபுள் மீனிங் எல்லாம் ஸ்லேஷைன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கண்ட ஸ்லேஷகா பதானாஞ்சே, ஒரு பதத்தை கண்டம் பண்ணுறதுன்னா என்ன? கண்டம்னு இந்த இடத்துல வந்து துண்டு துண்டா பண்ணுறதுன்னு துண்டு துண்டா பண்ணுறது. ஏகைக்கம் பிருதகர்த்ததா, ஒவ்வொன்றும் தனித்தனி அர்த்தத்தை கொடுத்துன்னு. தனியாக ஒரு பதத்தை சேதாப்பில் இருக்கிற பதத்தை துண்டு துண்டா பண்ணுற போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்கும், ஒவ்வொன்றும் ஒரு டபுள் மீனிங் கொடுத்துன்னு வரும். இப்போ என்ன சொன்னால் உதாரணத்தை பார்ப்போம். எப்படி? உச்சலத் பூரி கீழாலகா சுசுபே வாகினிபதி. என்னாச்சு அப்படின்னா, உச்சலத் அப்படின்னா மேலே அப்படியே பொங்கி வழியிருதுன்னா எதுன்னா பூரி ரொம்ப, கீழாலகா கீழாலன்னா என்ன அர்த்தம்னா ஒன்றும் ரத்தம்னு அர்த்தம், இன்னொன்று தண்ணின்னு அர்த்தம். இங்கே அப்படி பொங்கி பொங்கி வழியுது பார் தண்ணி, பொங்கி பொங்கி வழியுது பார் ரத்தம், அப்படி 2 அர்த்தம் அங்கே வருது. இங்கே சுசுபே வாகினிபதி. வாகினிபதி அப்படின்னா வாகினியாக பதி வாகினிபதி. வாகினிங்கிறது வந்து பெரிய ஒரு ஆர்மி, அதுதான் வாகினி பேர். அந்த வாகினியோட பதி கமாண்டர் இன் சீஃப். அந்த கமாண்டர் இன் சீஃப் வாஸ் ஷைனிங் வித் ஃப்ளட் ஆஃப் பிளட் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆச்சு. இன்னும் என்னாச்சுன்னா வாகினி பத்தினா என்ன அர்த்தம்னா, வாகினினாக்கா ரிவருக்கு பேர் வாகினி. வாகினி பதி யாரு அப்படின்னு சொன்னா இந்த சமுத்திரம். ஸோ சமுத்திரமும் பிளட் வித் வாட்டர்னு ஆச்சு அங்கே அந்த கீழால இருந்தது. அதனால இப்போ என்ன பண்ணாங்க, கீழாலங்கிற சப்தத்துக்கு ஸ்லேஷையின் மூலமாக டபுள் மீனிங் கொடுக்கறது மூலமாக ரத்தம்னு ஒரு அர்த்தத்தை கொடுத்து ஒரு அர்த்தத்தை கொடுத்துட்டான், வாட்டர்னு ஒரு அர்த்தத்தை கொடுத்து ஒரு அர்த்தத்தை கொடுத்தான். அதே மாதிரி வாகினிபதி அப்படின்னா வாகினிபதினாக்கா கமாண்டர் இன் சீஃப்னு ஒரு அர்த்தத்தை கொடுத்தான், இன்னொன்று சமுத்திரங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுத்தான். சுசுபேங்கிறது காமன் ப்ரெடிகேட். இப்படி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்லேஷையாக பேசுறது அப்படிங்கிறதுல அதுக்கு கண்ட ஸ்லேஷன் ஒவ்வொரு பதமும் ஒவ்வொரு அர்த்தத்தை கொடுக்குது அப்படின்னா. அதுக்கு அடுத்தது அர்த்தாந்தர நியாச அலங்காரம். இதுதான் ரொம்ப எப்போதுமே ரொம்பவும் எல்லாருக்கும் பிடிச்சது.
எங்கே பார்த்தாலும் பிரயோகத்தில் நிறைய டக் டக் டக்குன்னு அடிச்சிருப்போம். அதுதான் நம்ம மாரல் சேயிங்ஸ் எல்லாம் இந்த கொட்டேஷன்ஸுக்கெலாம் யூஸ் ஆகும். பவேத் அர்த்தாந்தர நியாசா, இதுக்கு அர்த்தாந்தர நியாசம்னு பேர். நம்ம எதையோ ஒன்று வர்ணிச்சுட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுவோம் இல்லையா? அது எப்படி அப்படிம்போம். அந்த ஜஸ்டிஃபிகேஷன் ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அதுக்கு சப்ஸ்டான்ஷியேட்டிங் ஸ்டேட்மெண்ட்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது மேபி ரெலவெண்ட் டு தி கான்டெக்ஸ்ட். சப்ஸ்டான்ஷியேஷன் வந்து மே நாட் பி ரெலவெண்ட் டு தி கான்டெக்ஸ்ட், பட் இட் வில் பி சிமிலர் டு தட் விச் வில் பி அது சப்போர்ட்டிங் தி ஸ்டேட்மெண்ட். எப்படி சொன்னா அப்படின்னா அர்த்தாந்தர பவேத் அர்த்தாந்தர நியாசா அனுஷக்த அர்த்தாந்தர அபிதா. நம்ம ஒன்று சொல்கிற போது வேற இன்னொரு அர்த்தத்தை வச்சு அதை சப்போர்ட் பண்ணுறோம் நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை. எப்படி அப்படின்னா எக்ஸாம்பிள், ஹனுமான் அப்திம் அதரத். ஹனுமான் ஆஞ்சநேயரானவர் அப்திம் சமுத்திரத்தை அதரத் தாண்டினார். இது சாதாரண ஸ்டேட்மெண்ட். இப்படிதான் ஸ்டேட்மெண்ட்டுங்க. ஹனுமானவர் சமுத்திரத்தை தாண்டினார். உடனே சொன்னா துஷ்கரம் கிம் மகாத்மனா, பெரிய மகாத்மாக்களுக்கு கடக்க முடியாதுங்கிறது எது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம். ஹனுமான் அப்படி மாத்திரது ஹனுமான் கடல் தாண்டிட்டான். அப்படி இருக்கும்போது மகாத்மாக்களுக்கு தாண்ட முடியாதுன்னு எதா இருக்கா என்ன, தாண்ட முடியாதுன்னு எதா இருக்கா என்ன அப்படின்னு ஒன்று நம்ம ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு பேர் அர்த்தாந்தர நியாசம்னு பேர். யாஜஸ்துதி, யாஜஸ்துதி அதாவது ரெண்டு விதம் உண்டு. துதிக்கிறது போல கிண்டல் பண்றது, நிந்திக்கிறது, நிந்திக்கிறது போல துதிக்கிறது. அப்படி இந்த வியாஜஸ்துதிங்கிறது இங்கே கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள் என்னன்னா நிந்திக்கிறது போல துதிக்கிறது. என்ன சொன்னா உச்சிதகாம் உக்திஹி வியாஜஸ்துதி, இதுக்கு பேர் வியாஜஸ்துதின்னு பேர். எப்படின்னா நிந்தா ஸ்துதிபியாம் துதி நிந்தையோ, நிந்தா ஸ்துதி அப்படின்னா நிந்திக்கிறது போல துதிக்கிறது, அதுமாதிரி துதிக்கிறது போல நிந்திக்கிறது. இது ரெண்டுமே வியாஜஸ்துதின்னு தான் பேர். இங்கே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எப்படின்னா என்ன எக்ஸாம்பிள், கங்கையை பார்த்து சொன்னோம், கஹாத்தே விவேகா, கங்கையே உனக்கு ஏன் புத்தி இருக்கா, அறிவு இருக்கா? கஸ்தே விவேகா, கஹாத்தே விவேகா. ஏன்னா நயசி சொர்க்கம், நீ எல்லாரும் சொர்க்கத்துக்கு அழைச்சின்னு போற, பாத்தக்கி நோப்பி எத்து மகா பாப்பம் பண்ணவனே அழைச்சின்னு போறியா? நீ சொர்க்கத்தில் வந்து யாரும் ஸ்நானம் பண்ணான்னு நான் அழைச்சின்னு போ, அது உங்ககிட்ட வந்து ஸ்நானத்தை பண்ணா அவளை சொர்க்கத்துக்கு அழைச்சின்னு போ, பரவாயில்ல, நல்லவனா இருந்தா ஓகே. ரொம்ப பாதகம் பண்ணவனே அழைச்சின்னு போறியா, உங்க அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டான். தட் மீன்ஸ் வாட், ஓ கங்கா, நீ பாவம் பண்ணாலும் சரி புண்ணியம் பண்ணாலும் சரி எவனா இருந்தாலும் சரி அழைச்சின்னு போறியா, எவ்வளோ பெரிய கிரேட் நீ அப்படின்னு அந்த கிரேட்னஸ் அட்ரிபியூட் பண்ணுறதுக்கு திட்டுறது மாதிரி கஸ்தே விவேகா, உனக்கு இங்கே அறிவு இருக்கா உனக்கு? நயசி சொர்க்கம், சொர்க்கத்துக்கு எல்லாரும் அழைச்சின்னு போகிறேன் அப்படின்னா பாத்தகி நோக்கி பஞ்சமா பாதம் பண்ணோம் அத்தனை பேரையும் அழைச்சின்னு போடுறீ நீ சொர்க்கத்துக்கு. ஒரு இது டிஸ்கிரிமினேஷன் இல்லையா? யார் வந்து என்கிட்ட ஸ்நானம் பண்ணாலும் அழைச்சின்னு போடுறாங்கறியா அப்படின்னா. ஸோ இது நிந்திக்கிற மாதிரி இருக்கு, ஆனால் நிந்தனை இல்லை. எங்கே வந்து யார் வந்து விழுந்தாலும் அவளை கொண்டு வந்து போய் சேர்த்துடுறா அப்படின்னு ஒரு ப்ரைஸ். அப்புறம் விரோதாபாச அலங்காரம் அப்படின்னா இந்த விரோதாபாசம், விரோதம்னாக்கா கம்ப்ளீட் இது ஆன்டகனைஸ் பண்ணி ஒன்று விரோதமாக இருக்க மாதிரி இருக்கும், அப்போசிட். ஆனால் ஆபாசங்கிறது எப்படி எப்படின்னா என்ன, செம்பிளன்ஸ் ஆஃப் விரோதம் போல இருக்கும், பட் தெர் இஸ் நோ விரோதம் அட் ஆல். அது ஒன்றுக்கு ஒன்றும் ஒரு கான்ட்ரடிக்ஷனே இருக்காது, இன்கன்சிஸ்டன்சி இருக்காது. அது எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால், ஒரு போயிட்டு ஸ்லேஷாதிபூஹு விரோதச்சே, ஸ்லேஷி மூலமாக தான் கிரியேட் பண்ணுவான். ஒரு ஒன்றுக்கு ஒன்று ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கா மாதிரி கிரியேட் பண்ணுவான். பட் லேட்டர் ஆன் வென் யூ thoroughly study that there is no inconsistency, you will come to know that. ஸ்லேஷாதிபூ விரோதச்சே விரோதாபாசதா மதா, அதுக்கு பேர் விரோதாபாசம்ங்கிற அலங்காரம்னு புரிஞ்சுக்கோ, மதான்னு புரிஞ்சுக்கோ. அப்படி அந்த காரினா அனேன ஜெகதேதத் பிரகாசிதே. என்னன்னா அந்த காரி அப்படின்னா அந்தம் காரயதி, அந்த காரி இருட்டை உருவாக்குறோம்னு அர்த்தம். அந்த காரினா அந்த இருட்டை உருவாக்குறனால, அனேன அந்த இந்த இருட்டை உருவாக்குறவனால் ஜெகத் ஏத்தது, இந்த ஜெகத்தானது பிரகாசத்தை பிரகாசிக்கிறது.
ரொம்ப பிரகாசமாக இருக்குது இந்த உலகமே. யாருனால? அந்த காரினா இருட்டை உருவாக்குறதுனால. இருட்டை உருவாக்குறதுனால ஜெகத்தை எப்படி பிரகாசிக்க முடியும்? ஒன்றுக்கு ஒன்று ஒரு இன்கன்சிஸ்டன்சி இருக்கு இல்லையா அப்படின்னா அப்படி இல்லது. எப்படி படிக்கணும்? அப்படி அந்த அரினா ஸ்லேஷா ஸ்லேஷாதி இதுதான் கொண்டு வர முடியும் தான். அந்த மாதிரி இது பார்க்கறதுக்கு முதல்ல ஒன்றுக்கு ஒன்று இன்கம்பேட்டிபிளாக இருக்க மாதிரி இருக்கும். பட் தெர் இஸ் கம்பேட்டிபிலிட்டி. எப்படின்னா பிரித்து பாரு, ஸ்லேஷை பாரு, ஸ்லேஷத்துலேருந்து தான் உருவாருது அப்படின்னா. அந்தக அரி அப்படின்னா அந்தகங்கிற ஒரு ராட்சசனுடைய அரி எதிரி, அவன் அழிச்சவர் சிவன். அந்தகாரினா அனேன அந்தகாரினா அந்த சிவனால ஜெகதேவ பிரகாசிதேன்னு அங்கே அர்த்தம் இருக்கு. சிவன் உருவாக்கிட்டாருன்ட்டு. இது நீ ஸ்டேஷனில் புரிஞ்சுக்கணுமே வழியே பார்க்கறதுக்கு என்ன இருக்கும்? அந்த காரின்னா என்ன அர்த்தம்? இருட்டை உருவாக்குறதுன்னு அர்த்தம். அந்த காரி அந்தம் காரைத்தி அந்த காரினாகும். அந்த அரிங்கிறது அந்த காரினாகும். ஸோ இப்போ ஸ்லேஷன் மூலம் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஜெகதேவ பிரகாசிதே. அதுக்கு விரோத ஆபாசம், விரோதம் இல்லை ஆக்சுவலாக. அங்கே அவன் உனக்கு ஒரு கிரியேட் பண்ணிட்டான், ஒரு பிரமையை கிரியேட் பண்ணிட்டான். இதில் எதுவும் சம்திங் இன்கன்சிஸ்டன்ட்டு அப்படின்னு யோசனை பண்ணேன். நோ தெர் இஸ் நோ இன்கன்சிஸ்டன்சி. ஸ்பிளிட் தி வேர்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தி பன் இன் தட், யூ வில் நோ தட். அப்புறம் சுபாவோக்தி அலங்காரம். சுபாவோக்தி அலங்காரங்கிறது என்னென்னா, வாட் எவர் யூ வாண்ட், யூ சீ சம்திங். ஒரு மயூரம் வந்து இப்படி புதுமையோடு சிலுத்துன்னு ஆடுறது, என்ன ஒரு பள்ளி பருவ சத்தம் போட்டுன்னு போகிறது, அதேமாதிரி அது அதனுடைய சுபாவம் என்ன நேச்சரோ அது அப்படியே அதை வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகளால் வர்ணிச்சு விட்டா அதுக்கு சுபாவத்துக்கு. ஆச்சா, இப்போ என்ன சொன்னால் சுபாவோக்திக்கு சுபாவசிய ஜாத்தியாதிஷ்ட வர்ணனம். ஜாத்தியாதின்னா ஒவ்வொரு ஜாதின்னா இந்த இடத்துல வரணும். ஒவ்வொரு ஸ்பீஷீஸுக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு. இப்போ நாய்னாக்க பால் அப்படி குழைச்சிண்டு குழைச்சிண்டு இருக்கிறதுன்னு காதை இப்படி பண்ணிட்டு காலை சுற்றி வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒருத்தன் வர்ணனம் பண்ணான்னா அது சுபாவம். அதேமாதிரி இங்கே குரங்கைக்கு உத்தரங்காட்சி, உத்தரங்க அட்சி அவன் அட்ரஸ் பண்ணுறான். யாரோ என்ன சொல்கிறான் அப்படின்னா, பொண்ணே ரொம்ப பெருசாக நீட்டமான கண்களை உடைய பெண்ணே, உத்தரங்க அட்சி குரங்கைக்கு ஸ்தப்தகர்ணை உதிர்ச்சதே. எல்லாம் இந்த குரங்ககான்னாக்கா இந்த இது மான்கள் எல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னா, ஸ்தப்த கர்ணைக்கு உதிர்ச்சதே. ஒன்றை எப்படி பார்க்குறது அப்படின்னா, அப்படி காதை வரைச்சி வச்சுன்னு உத்து பார்த்துட்டு பற்றியாண்ணே அப்படி சொன்னான். மானுடைய சுபாவம் என்னென்னா, எதையாவது ஒன்று அட்டென்ஷன் கொடுக்கணும்னா உடனே உங்களுக்கு காதை அப்படி வரைச்சின்னு இருக்கும். அதனுடைய சுபாவத்தை அவங்க காமிச்சிட்டாங்க. அதேமாரி அது மாதிரி எங்கெங்கெல்லாம் சுபாவத்தை வர்ணிக்கிறோமோ நிதர்சன அலங்காரம்னு ஒன்று. வாக்கியார்த்தையோகோ சதிருஷியோகோ ஐக்கியாரோகோ நிதர்சனா. வாக்கியத்துக்கும் நம்ம பார்த்தோம், பிரதிவஸ்து உப்புமான்னு பார்த்தோம். சாதிருஷ்யம் ஒரு உபமானம் உப்புமைன்னு இருக்கிற போது ஒரு உப்புமைய வஸ்துவோட இன்னொரு வஸ்து கம்பேர் பண்ணுற போது உப்புமானம் உப்புமைன்னு சொல்லி உப்புமா அலங்காரம். இப்போ வாக்கியம் அர்த்தயோகோ சதிருஷயோகோ அதனோட வாக்கியார்த்தம், அதில் வாக்கியத்துக்கும் தான் எக்ஸாம்பிள் இருக்கும். இங்கே வாக்கியத்தில் உள்ள அர்த்தத்துக்கும் அதேமாரி இன்னொரு வாக்கியத்தில் உள்ள அர்த்தத்துக்கும் எங்கேயாவது கம்பேரிசன் இருந்ததுன்னா அதுக்கு நிதர்சன அலங்காரம்னு. யா தாத்துகு சௌமியதா சேயம் பூர்ணேந்தோகோ அக்கலங்கதா. சௌமியதா அப்படின்னு ஜீனியாலிட்டி. ஒரு கொடுக்குறவனுக்கு வந்து ஜீனியாலிட்டிங்கிறது எந்த ஒரு குணமோ அது பூர்ணேந்தோகோ அக்கலங்கதா, பூர்ணமான இந்து இருக்கு. அதுக்கு அக்கலங்கதா கலங்கமே இல்லாத தன்மை அப்படின்னு. இப்படி இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் சொல்லணும்னா அதுக்கு நிதர்சன அலங்காரம் அப்படின்னு பேரு. அலங்காரங்கள் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கிலீஷில் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்கிறோம், தமிழில் அலங்காரங்கள் அப்படின்னு சொல்கிறோம், அலங்காரமாக பேசுறது அப்படின்னு சொல்கிறோம். இந்த அலங்காரங்கள்லாம் வந்து இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒன்றும் மதிச்சா, அதாவது பெரிய பெரிய அலங்காரிக்க ஆசிரியர்கள் சமூகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னா, இப்படி அலங்காரம் 1 2 இல்லை, சரி 50 60ன்னு சொல்லலாம், இல்லை ஆயிரக்கணக்கில் உண்டு. ஏன்னா அவ எப்படி இப்படி சொல்லணும்னு ஆசைப்படுறாளோ, புதுசாக எவன் ஒருத்தன் வருவான், இப்படி சொல்லலாமே அப்படி சொல்லலாமே, அப்படி வந்தது தான் புது கவிதைகள்லாம் கூட இப்படி சொல்லலாமே தான் அப்படின்னு நினைக்கிறப்போ. அப்போது அலங்காரங்களுக்கு எல்லை இல்லைன்ட்டாங்க, எப்படி வேணால் போயிட்டே இருக்கும். ஆயிரக்கணக்கான அலங்காரங்கள் உண்டு. அது மாத்திரம் இல்லை,
அலங்காரங்கள் சொல்லி லட்சணம் சொன்னது தான் அலங்காரம்னு நினச்சிக்காதீங்கோ. இன்னும் எத்தனையோ புது புது வார்த்தைகள் வரும்போது அதுக்கெல்லாம் லட்சணம் சொல்ல வேண்டிய கட்டமும் வரலாம். இப்படி பேசினாலே இது இந்த அலங்காரத்துலாம் அடங்கலையே அப்படிங்கிற போது புதுசாக வரலாம். அதனால் வார்த்தைகளில் சாதுரியமாக பேசுறது, சமத்காரமாக பேசுறது, எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி பேசுறது. இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி சொன்னால் ஆஹா என்ன பியூட்டிஃபுல்லாக ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறான் பார், ஸோ ஃபார் ஐ ஹவ் நாட் ஹர்ட், இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எந்த புத்தகத்திலும் பார்க்கல, புதுசாக கொடுத்துருவான் பார் அப்படிங்கிறது. அப்போது ஒரு இலக்கியத்தினுடைய வளர்ச்சியானது இவனுடைய வொக்காபுலரிக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ வார்த்தைகள் வரதும், அவனுடைய இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கம்பேரிசன் கொடுக்குறதும், புதுசாக சொல்கிறதுங்கிறது வளர்ந்துட்டே வந்துருக்கிறதுனால தான் இதுக்கு இது இவ்வளோதான் சொல்ல முடியல. இன்னும் போயிட்டே இருக்கும். இன்னும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பிரஷன் கொடுப்பான். அதுக்கு என்ன அலங்காரம்னு சொல்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுக்க முடியாது. பட் யூ லைக் இட், அது ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வார்த்தைகளில் ஒரு ஜோடனை பண்ணி பேசணும், அழகாக பேசணும். அது மூலியமாக ரசிகர்களை ரொம்ப மனசுக்கு ஈடுபடுத்தி ஆஹா என்ன எக்ஸ்பிரஷன் சொல்கிறதும், அப்படி சொல்கிறது மூலியமாக என்ன நடக்கிறது அப்படின்னா லிட்ரேச்சர் இஸ் ஃபார் ப்ளஷர். ஒரு லிட்ரேச்சரை படிக்கிற போது என்ன பியூட்டிஃபுல்லாக செத்த நேரத்தில் இன்னும் கொடுத்தானேன்னு சொல்லிட்டு நம்ம மனசும் சந்தோஷப்படுறது, அறிவும் திங்க் பண்ணுறது. இப்படி கூட ஒருத்தன் எக்ஸ்பிரஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு பிரமிக்கிறோம்ல. அப்படிங்கிற போது அது இதை ரசிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம். அந்த ரசித்ததன் மூலமாக நமக்கும் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுக்குறோம் அப்படின்னாக்கா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் குட் பி கிவன்ங்கிறத ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா, இஃப் யூ இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் கேன் திங்க் ஆஃப் சம் அதர் நியூ அவென்யூ ஆஃப் எக்ஸ்பிரஷன், யூ கேன் டூ தட். சரி, இது தெரிஞ்சுக்கிறது மூலம் நாட் ஒன்லி ஃபார் லிட்ரேச்சர் நான் படிக்கலையே சார், ஆனால் எனக்கு இதெல்லாம் படித்து என்ன ஆகுறது அப்படின்னா இல்லை. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சினாலே சாதாரண ஆர்டினரியாக ஒரு மனுஷங்கிட்ட பேசுகிற போது கூட என்ன ஒரு நியூ டைப் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுத்தா he will like it. சரி, அந்த லைக்கபிள் விஷயத்தை நம்ம எதுக்காக கொண்டு வரணும் அப்படின்னா, சாதாரணமாக எனக்கு இதை கொடு அப்படின்னு ஒருத்தன் கேட்டேன் அப்படின்னா அவனுக்கு கொடுக்குறதுக்கு மனசு இருக்கோ மனசு இல்லையோ அது வேறு விஷயம், கொடுக்கவும் மாட்டான். ஆனால் நான் ஊரில் கேள்விப்பட்டேன், உன்ன மாதிரி யாருமே கொடுக்குறவா யாரும் இல்லை, கேட்டால் உடனே டக் டக்குன்னு கொடுத்துருவேன்னு சொல்கிறா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுவிட்டு இது ரொம்ப நல்லா இருக்கே இதை கொடுக்குறியா அப்படின்னு எதையா அவனு கேட்டான்னா, என்ன கொடுத்து முன்னாடி கொடுத்த வார்த்தை என்ன, நீ எல்லாரும் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப எனக்கு இல்லைன்னு சொல்லிடுவியா அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோன்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக யூ வில் சக்கம் டு யுவர் விஷஸ். அதனால் காரிய சித்திக்காகவும் நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்காகவும் பிரத்தியாரை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் ஆஸ் அ ரைட்டர் நம்மளுடைய ஆடியன்ஸ் நம்மளுடைய ரீடர்ஸை அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும், அதே சமயத்தில் நம்ம இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் தி வொக்காபுலரி ஆஃப் அவர் பிரெயின். இப்படி தான் சொல்லலாம், ஒரு விஷயத்தை ஒரே விஷயத்தை பல விதமாக சொல்லலாமே, சொல்கிறது ரொம்ப அழகாக சொல்கிறது அது அழகு அப்படிங்கிறதுக்கு நிறையா டெவலப்மெண்ட் கொண்டு போகலாம். தாட் விகாசம், அவனுடைய எண்ணங்கள் எல்லாம் நல்லா வளர்ச்சி அடையும். இது இப்படி சொன்னானே இப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது புது அலங்காரங்கள் அட்ராக்டிவாக சொல்கிறது. அலங்காரம்னா மாதிரி அட்ராக்டிவாக பேசுறது தான் நீங்கள் பெரிய ஆள். எதுலேயுமே ஒன்றுமே இல்லைன்னா வெறும் மொட்டையாக பேசினுக்கிறதுல பிரயோஜனம் இல்லை. அட்ராக்டிவாக பேசணும். அந்த அட்ராக்டிவாக பேசுறதுக்கான ஒருத்தன் இஃப் யூ ஹேவ் டு எக்யூப், யூ ஷுட் நோ த பேக்ரவுண்ட் ஆஃப் தி அட்ராக்டிவ் ஸ்பீச். இப்படி யாரெல்லாம் இப்படிலாம் பேசியிருக்கா, இப்படிலாம் பேச முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இது ஒன்லி ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். அதுலேருந்து அப்புறம் மனுஷனுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இமேஜினேஷன்ஸ் இருக்கு. ஸோ யூ கேன் கோ வித் இமேஜினேஷன் அண்ட் எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப் இன் an attractive way in order to create rather receive the appreciation from the readers, at same time just proving yourself to be a literary man and also getting the benefits of the embellished expression.